பொண்ணு மூக்கு கிளி மாதிரி இருக்கும், கிளி மூக்கு மாதிரி இருக்கும்னா அந்த பொண்ணு மூக்கு உண்மையிலே அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? சாப்பிட கூட முடியாது, இப்படி இருக்கும். நெத்தி பிறை மாதிரி இருக்குது. இது கவிதைக்கு இந்த எக்ஸாகரேஷன் என்ன பண்ண வேண்டியிருக்குது, முக்கியமா இருக்குது. நீ 2 கையோட நரகத்துக்கு போறதை பார்க்கலாம், ஒரு கையோட பரலோகத்துக்கு போறது. இதை கிளி மூக்கு மாதிரியே யோசிக்க கூடாது. கிளி மூக்குன்னா கிளி மூக்கு அப்படி யோசிக்க கூடாது. எக்ஸாகரேஷன் ஒரு காரியத்தை அவ்வளவு அழகு அப்படின்னு சொல்வதற்காக என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒரு காரியத்தை அவ்வளவு கொடுமை அப்படி சொல்றதுக்காக என்ன பண்றாங்க சொல்றாங்க. தலைக்கு மேல வேலை இருக்குது, முடி வெட்டுற வேலையா இல்ல தானே? தலைக்கு மேல வேலை இருக்குது, லிட்டரலா முடி வெட்டுற வேலையை சொல்றாரு. அப்படி யோசிக்க கூடாது. அதுக்கு பின் ஒரு ட்ரூத் அவங்க சொல்லியிருக்காங்க, உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையா சொல்ல அவர் சொன்னது உண்மையா இல்லையா? தலைக்கு மேல வேலை புரிஞ்சவனுக்கு உண்மை. அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டவனுக்கு உண்மை. அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை இவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிஞ்சவனுக்கு பொய். என்னங்க விளங்குதா விளங்கலையா? நான் இப்போ இவர்கிட்ட சொல்றேன் தலைக்கு மேல வேலை அப்படிங்கிறேன். பிரதர் என்ன கூப்பிடுறாரு, வெளியே போயிட்டு வரலாம், தலைக்கு மேல வேலை பிரதர், இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றேன். அவர் சாயந்தரமா வர்றாரு, நான் இதே முடியோட இருக்கிறேன். அவரு பக்கத்துல கம்ப்ளைண்ட் பண்றாரு, இந்த ஆளு காலையில முடி வெட்டுறேன்னு சொன்னாரு, ஆனா ஏமாத்துறதுக்காக இப்படி சொல்லிவிட்டாரு. பொய் சொல்றாரு அந்த ஆளு, எல்லாம் பிரசங்கம் பண்றாரு, பொய் சொல்றாரு. நான் எங்க போய் சொன்னேன்? நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, நீங்க பொய் சொன்னீங்களாமே. நான் எப்ப போய் சொன்னேன்? தலைக்கு மேல வேலைன்னு சொன்னீங்களா? ஆமாப்பா நேற்று ஃபுல்லா நிறைய வேலை. ஓ அதை சொன்னீங்களா? இப்ப பக்கத்துல போய் சொல்லுங்க, ஓ அத சொல்லி இருக்குதா, ஓ ஓ அத சொல்லி இருக்குதா அது. இப்ப எல்லாரும் வசனம் வாசிங்க. யோவான் 2வது அதிகாரம், யோவான் 2வது அதிகாரம் 1 வசனம். எல்லாரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது கல்யாணம் ஆன எல்லாரும் ஒரு முறையாவது இந்த வசனம் கேட்டிருப்பீங்க. 3ஆம் நாளிலே. ஆஹா, இதெல்லாம் எனக்கு புரியுது, கலிலேயா புரியுது, எல்லாம் புரியுது. இந்த 3ஆம் நாளிலே வாட் இஸ் தட்? எந்த 3ஆம் நாளிலே? வாரத்தில் முதல் நாள். அதான் ஏன் அது திடீர்னு 3ஆம் நாளிலேனா அந்த வாரத்தின் 3வது நாள் இல்லையா? மேபி 3ஆம் நாளிலே கானா ஊரிலே. அந்த 3ஆம் நாளுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நம்ம ஆளுங்க சிலதுக்கு எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் கொடுப்பாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். ஒருத்தர் பிரசங்கம் பண்றார், நோவா பேழையை விட்டு காக்காவை அனுப்பினான், அது திரும்பி வரவே இல்லை. புறாவை அனுப்பினான், அது திரும்பி வந்தது. நீ அடுத்த வாரம் சபைக்கு வரலன்னா நீ காக்கா, நீ சபைக்கு திரும்பி வந்தினா அது புறா. எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். ஓகே, 3ஆம் நாளுக்கு வரும். 3ஆம் நாளிலே அப்படின்னு ஏன் எழுதி இருக்குது? தலைக்கு மேல வேலைன்ற மாதிரி நமக்கு புரிஞ்சிருக்குது. 3ஆம் நாளிலே நீங்க யாரும் அதை கவனிக்கவும் இல்லை. ஏன்னா நமக்கு முக்கியம் 3ஆம் நாள்லாம் கிடையாது, தண்ணி திராட்சரசமாகிறது தான் அது நமக்கு முக்கியம். ஸோ 3ஆம் நாள் நம்ம கவனிக்கல. ஆனா அவங்க ஏன் அந்த 3ஆம் நாளிலேன்னு எழுதுனாங்க அப்படின்னு? பொதுவா 3ஆம் நாள்ல தான் கல்யாணம் நடக்கும். ஏன் பொதுவா 3ஆம் நாள்ல கல்யாணம் நடக்கும்னா, அதுக்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கும் அவ்வளோ விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குதுன்னா, ஆதியாகமத்துல முதல் நாள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நல்லது என்று, 2வது நாள்ல நல்லது என்று, 3வது நாள்ல நல்லது நல்லது என்று கண்டார். அந்த 3வது நாள் மட்டும் பாத்தீங்கன்னா 2 நல்லது இருக்கும். அதனால அது டபுள் பிளெஸிங்ன்றதுனால 3வது நாள்ல தான் கல்யாணமே நடத்துவாங்க. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஓ அதுக்கு சொல்லி இருக்குதா? இப்ப இது புரியாம 3ஆம் நாளிலே இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, அதுக்கு மேல உள்ள அதிகாரத்தை வாசித்துட்டு, மேலையும் கீழே வாசிக்கணுமா, அதுக்கு மேல உள்ளதை வாசித்துட்டு, இது நடந்து முடிந்த 3வது நாளிலே இயேசு ஞானஸ்நானம் எடுத்து 3வது நாளிலே. ஏன் 3வது நாளிலே? பிதா குமாரன் பரிசுத்தாவி, பரிசுத்தாவியின் நாளிலே. நீங்க என்ன வேணா சொல்ல முடியும். ஆனா எழுதுனது யோவான், அவர் ஒரு யூதர் என்பதை புரிந்து கொண்டு அதை வாசிக்கணும் பைபிளை.